சார் 100 ஏக்கர் நிலம் 500 கோடி ரூபாய் மதிப்பு ஆரோவிலுக்கு கொடுத்த நிலம் இது. ஐஐடி சென்னைக்கு வாரி அப்படியே கொடுத்துட்டாங்க 1 ரூபாய்க்கு. ஆரோவில் நிலத்தை டைரக்டாவே தொழிற்சாலை கிட்ட கொடுத்துட்டு போங்க. இது உச்சத்தனமான அயோக்கியத்தனம், திருட்டு, நம்பிக்கை துரோகம். பல 100 கோடி ரூபாய் ஊழல் இவங்க இந்த ஜெயந்தி ரவி ஐஏஎஸ் கீழே நடந்திருக்கு. ஐஐடிக்கு ஆல்ரெடி தையூர்ல 163 ஏக்கர் கொடுத்துருக்காங்க. அதையே யூஸ் பண்ணி முடிக்கல. செதார்பட்ல 90 ஏக்கர் கொடுத்துருக்காங்க. ஆரோவில் நிலம் சம்பந்தமான முடிவு அது ரெசிடென்ட் அசம்பிளி கிட்ட ஒரு கன்சல்ட் பண்ணி அந்த கன்சல்டேஷன் பேஸ் பண்ணி தான் எடுக்கணும்னு சொல்றாங்க. ஆனா 165 ரூபாய் சதுரடிக்கு பண்ண அதே சர்வே நம்பரை அந்த 2009 இருந்து கிட்டத்தட்ட ஒரு 18 வருஷம் கழிச்சு தங்கமயிலில் ஆடி கொண்டாட்டம் ஆரம்பம். தங்கம் கிராமுக்கு 300 முதல் 600 வரை தள்ளுபடி. இச்சலுகை ஜூலை 31ஆம் தேதி வரை மட்டுமே. 100 ஏக்கர் நிலம் 500 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்து வெறும் 1 ரூபாய்க்கு பத்திரப்பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் பெரிய ஆச்சரியத்தையும் அதிர்வலைகளையும் எழுப்பியிருக்கு. விழுப்புரம் மாவட்டம் வானூர் தாலுகாவில் இருக்கக்கூடிய ஆரோவிலுக்கு சொந்தமான 100 ஏக்கர் நிலத்தை சென்னை ஐஐடி மெட்ராஸுக்கு வெறும் 1 ரூபாய்க்கு 33 வருடத்துக்கு லீஸுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த விவகாரம் ஆரோவில் குடியிருப்பு வாசிகள் மத்தியில் பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்திருக்கு. இதற்கு எதிராக அவர்கள் போர்க்கொடி எழுப்பியிருக்காங்க. குறிப்பா இந்த விவகாரம் மட்டும் இல்லாமல் பல்வேறு நில மோசடிகள் ஆரோவில் நடக்கிறதாகவும் சென்னை பத்திரப்பதிவுத்துறை அலுவலகத்துக்கு அவங்க புகார் கொடுக்க வந்திருக்காங்க. அது தொடர்பாக தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சார் 100 ஏக்கர் நிலம் 500 கோடி ரூபாய் மதிப்பு ஆரோவிலுக்கு கொடுத்த நிலம் இது. ஆரோவிலுக்கு அனைத்து நிலமே 3300 ஏக்கர் நிலம் வச்சிருக்காங்க. அந்த 3300 ஏக்கர் நிலமே அவர் டிவோட்டிஸ் கொடுத்த நிலம். மதர் யார் நம்பினாங்களோ, மதரோட டீச்சிங்கை நம்பினாங்களோ, அரவிந்தோ நம்பினாங்க, மதரை நம்பினாங்க, அவங்க கொடுத்த நிலம். இந்த நிலத்தை இன்னைக்கு எடுத்து ஜெயந்தி ரவி செக்ரட்டரி ஆரோவில் ஃபவுண்டேஷன் ஐஐடி சென்னைக்கு வாரி அப்படியே கொடுத்துட்டாங்க 1 ரூபாய்க்கு. நாங்க இங்க இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு வந்திருக்கோம். இங்க சிம்பிளான கம்ப்ளைண்ட். 500 கோடி சொத்தை இப்படி மாத்தினா சாமானிய மக்கள் ஒரு சின்ன சொத்தை மாத்தினா கூட ஒத்துக்குவீங்களா? 10% வாங்குறீங்களே, 50 கோடி வந்திருக்கணும் தமிழக அரசுக்கு. தமிழக அரசுக்கு 10 கோடி வரதுக்கு பதிலா 1 ரூபாய் கூட வரல. என்ன நியாயம் இது? ரெண்டாவது, நம்பிக்கையில கொடுத்த சொத்தை நீ போய் ஐஐடி சென்னை கிட்ட கொடுத்துட்ட. ஐஐடி சென்னை என்ன சொல்லுதுன்னா அந்த நிலத்தெல்லாம் ஸ்டார்ட் அப் கிட்ட கொடுக்க போதா. ஸ்டார்ட் அப்னா தொழிற்சாலை கிட்ட கொடுக்க போகுது. அப்போ ஆரோவில் நிலத்தை டைரக்டாவே தொழிற்சாலை கிட்ட கொடுத்துட்டு போங்க. இது உச்சத்தனமான அயோக்கியத்தனம், திருட்டு, நம்பிக்கை துரோகம். இந்த லூட்டிய கேள்வி கேட்கறதுக்காக ஐஜி ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் வந்திருக்கோம். இங்க சிம்பிளான டிமாண்ட். இதை நீங்க பிரசிடென்டா எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த 2 ஆரோவில் பார்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல வருது. பட் ஆரோவில் ஃபவுண்டேஷன் இது ஒரு ரிலீஜியஸ் ட்ரஸ்ட். ஐஐடி ஃபுல்லா கண்ட்ரோல் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன்ல இருக்கு. இதுவும் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. பட் இங்க வேற இருக்கு. இங்க ரெசிடென்ட் அசம்பிளி ஒரு இருக்கு. அங்க வாழ்ற மக்களோட ரொம்ப முக்கியமானது. அவங்க தான் இதை நடத்துறாங்க. ஏன்னா அவங்க தான் இதை உருவாக்குனாங்க, கவர்மெண்ட் உருவாக்கல. இந்த நிலத்தை எடுத்து ஐஐடி சென்னை கிட்ட கொடுக்கறது பெரிய நம்பிக்கை துரோகம். சிம்பிளா சொல்லிடுறேன். தமிழக அரசு இப்போ ரொம்ப கிளியரா சொல்லியிருக்கு. ரிலிஜியஸ் தட் இஸ் ஹெச்ஆர்என்சி கண்ட்ரோல்ல வர கோயில் எல்லாத்தையும் இந்த அனைத்து இந்த கோயில் நிலத்தை இல்ல கோயில் பணத்தை எடுத்து கடவுள் பணிக்கு மட்டும் தான் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஸ்கூலு காலேஜ் எல்லாம் எதுவும் கட்ட மாட்டாங்க. அப்படி சொன்ன பிற்பாடு எதுக்கு அப்படி பண்றாங்க? இவங்க எதுக்கு மாத்துறாங்க? இதுவும் ரிலீஜியஸ் மாத்திர மந்திர்னா மாத்திர கோயில், தாய் கோயில். இந்த கோயில் நிலத்தை மட்டும் எடுத்து இப்படி வாரி கொடுத்துருவீங்க? 500 கோடி ரூபாய் சொத்தை இப்படி வாரி கொடுக்கறது ஏத்துக்கவே முடியாது எக்காரணத்துக்கு. சார், நிலம் ஃபர்ஸ்ட் கொடுத்ததே பெரிய பிரச்சனை. ரெண்டாவது, ரெஜிஸ்ட்ரேஷன் முறைகேடு கண்ணுக்கு தெரியுது இல்ல. இப்ப என்ன சாமானிய மக்கள் என்னையும் விடுங்க, அப்ப பண்ண நானும் பண்ணிட்டு போறேன். நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ்க்கே பூட்டு போடணும். தமிழக அரசுக்கு டைரக்ட் சோர்ஸ் ஆஃப் ரெவென்யூ இது. டைரக்ட் சோர்ஸ் ஆஃப் ரெவென்யூ. ஐஜியை நாங்க பார்த்தோம், கண்டிப்பா பாக்குறேன். ஏதோ வேவர் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்துருக்கா நான் செக் பண்றேங்கிறாரு. பட் வேவர் செக் பண்ணாலும் இதுல இன்னொரு கூத்து பயங்கரமா நடந்திருக்கு. எம்ஓயு போட்டதுல வேற சர்வே நம்பர், ரெஜிஸ்டர் பண்ணது வேற சர்வே நம்பர். கவர்னிங் போர்டு உட்காராம இந்த முடிவு எடுத்தது. சோ எங்களுக்கு தெரிஞ்சு எந்த மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷனும் எந்த ஒரு வேவரும் கொடுக்கல. அவர் விசாரிச்சுக்கிட்டோம். விசாரிக்கலன்னா நாங்க ரிக்வஸ்ட் சிம்பிளா பண்ணிருக்கோம், கிரிமினல் கேஸ் ஃபைல் பண்ணு, லீஸ் டீடை கேன்சல் பண்ணு. என் பேரு மேஜர் அருண் அம்பத்தி. நான் ஆரோவில்ல ஒரு வாலண்டியரா இருக்கேன்.
கடந்த 5 வருஷமா 2021 26 வரையும் லேண்டு சம்பந்தப்பட்ட பல முறைகேடுகள் வந்து ஆரோவில்ல நடந்துட்டு இருக்கு. இது வந்து தமிழக அரசாங்கத்துக்கு வந்து திருப்பி வந்து நஷ்டத்தை எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு வகையில வந்து இவங்க லேண்ட் டிரான்சாக்ஷன்ஸ் பண்றாங்க. தனியாருக்கு லாபம் வரா மாதிரியும் அரசாங்கத்துக்கு நஷ்டம் வரா மாதிரியும். அது ஒண்ணு. செகண்ட் வந்து இவங்க வந்து எந்த ப்ரொசீஜருமே வந்து கரெக்டான ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணாம ரெசிடென்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ரைட் ஸ்டெப் பண்ணிட்டு வேல்யூவேஷன் எதுவுமே கரெக்டா பண்ணாம ஊழல் பல நூறு கோடி ரூபாய் ஊழல் வந்து இவங்க வந்து இந்த ஜெயந்தி ரவி ஐஏஎஸ் கீழே வந்து நடந்திருக்கு. அந்த ஊழல் வழிபாடுல வந்து இது ஒரு புது டெக்னிக்கை இவங்க எடுத்திருக்கிறாங்க. வந்து எக்ஸ்சேஞ்சுங்கிற வழியில வந்து ஊழல் பண்ணாங்க. அதுல அரசாங்கத்துக்கு பல கோடி ரூபாய் தமிழக அரசாங்கத்துக்கு வந்து லாஸ் ஆக்கி விட்டாங்க. ஸோ அங்க இருக்கிற நாங்க பர்டிகுலர்லி லோக்கல் மக்கள் இந்த முறைகேடுகள் வந்து பல மக்களை பல வகையில பாதிக்குது. லோக்கல் மக்களை எப்படி பாதிக்குதுன்னா வந்து டோட்டல் லேண்ட் அண்ட் லா அண்ட் ஆர்டர் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல இருக்கு. ஸ்டேட் கவர்மெண்ட் லேண்ட் அண்ட் லா அண்ட் ஆர்டர்ல லா அண்ட் ஆர்டர் அவங்க என்ஃபோர்ஸ் பண்ணலன்னா நாங்க வந்து டோட்டலா டிஸ்என்ஃபிரான்ச்சைஸ் ஆகிறோம். எங்களால அவங்கள்ட்ட போய் கேட்க முடியல. எதுவுமே அவங்க எங்களை மதிக்கிறதும் இல்லை, எங்க பிரச்சனைகளை அவங்க கேட்கறதும் இல்லை. ஸோ எங்க ரெக்வஸ்ட் வந்து தமிழக அரசாங்கம் வந்து லேண்ட் அண்ட் லா அண்ட் ஆர்டர்ல இருக்க அவங்க கிட்ட இருக்கிற பவர்ஸை வந்து ப்ராப்பரா எக்ஸசைஸ் பண்ணி தமிழக அரசாங்கத்துக்கு நடக்கிற நஷ்டங்களை வந்து நிப்பாட்டணும். அப்புறம் அங்க இருக்கிற மக்களினுடைய கோரிக்கைகளை அவங்க வந்து ரிசால்வ் பண்ணணும். ரெசிடென்ட் அசம்பிளி டெசிஷன்ல வந்து ஆரோவில் மக்கள் 1000க்கும் மேற்பட்ட ஆரோவில் மக்கள் வந்து இது நடக்கிறது தப்பு, இது எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு ப்ராப்பரா ஃபார்முலா ஒரு ரெசிடென்ட் அசம்பிளி டெசிஷன்ல ரெசல்யூஷன் போட்டு கொடுத்துருக்காங்க. அதை அவங்க மதிக்கிறதே இல்லை. ஸோ ஒரு அதிகாரி வந்து நான் வந்து என்ன வேணா எப்படி வேணா நிலத்தை நான் யாருக்கு வேணா கூறு போட்டு விற்பேன், என்ன ரேட்டுக்கு வேணா விற்பேன், யாரும் எங்களை கேட்கக்கூடாதுன்னு அராஜகங்கள் வந்து 5 வருஷமா நடந்துட்டு இருக்கு. ஒரு கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் இன்னொரு கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் கொடுக்குறாங்க, ஆனா அந்த இன்ஸ்டிடியூஷன் வந்து தனியாருக்கு கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து ஒரு பேக்டோர். ஸோ ஐஐடிக்கு வந்து ஆல்ரெடி தையூர்ல 163 ஏக்கர் கொடுத்துருக்காங்க, அதையே யூஸ் பண்ணி முடிக்கல. செதார்பட்ல 90 ஏக்கர் கொடுத்துருக்காங்க, அதை ஐஐடி யூஸ் பண்ணி முடிக்கல. ஆனா திருப்பி இங்க 100 ஏக்கர். ஸோ ஐஐடி அப்படிங்கிற ஒரு பிராண்ட் நேம் ஒரு ரியல் எஸ்டேட்டுக்கு யூஸ் பண்ற மாதிரி இருக்கு. அங்கங்க 100 ஏக்கர் 200 ஏக்கர்னு வளைச்சு போட்டுக்கலாம். ஐஐடிங்கிற பிராண்ட் நேம் கவர்மெண்ட்டுங்கிற பிராண்ட் நேம் யூஸ் பண்ணிக்கிட்டு நீங்க அதை வந்து ஸ்டார்ட் அப்புக்கு தானே கொடுக்குறீங்க. இப்போ இந்த 100 ஏக்கர்ல என்ன சொல்றாங்கன்னா நாங்க வந்து ஸ்டார்ட் அப்க்கு வந்து கொடுப்போம் இந்த நிலத்தை அப்படின்னு அவங்க எம்ஓஇல எழுதியிருக்கு. புரியுதுங்களா? ஸோ ஐஐடி இஸ் பீங் யூஸ்ட் அஸ் அ பிரிடெக்ஸ்ட் டு லேண்ட் கிராப் டு டூ ரியல் எஸ்டேட். ஆரோவில்ன்றது 1988 ஒரு ஆரோவில் ஃபவுண்டேஷன் ஆக்ட்னு ஒன்று உருவாக்குறாங்க. அதுல முக்கியமா 3 விஷயம் சொல்றாங்க. ஒன்னு கவர்னிங் போர்டுன்னு ஒன்று சொல்றாங்க, 2வது ரெசிடென்ட் அசம்பிளி, 3வது இன்டர்நேஷனல் அட்வைசரி கவுன்சில். இந்த 3 சேர்ந்து இயங்கணும்னு சொல்றாங்க. கவர்னிங் போர்டு எது நிறைய கமிட்டி உருவாக்கிக்கலாம் அப்படின்லாம் சொல்லி, ஆனா எந்த ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் ஆரோவில் நிலம் சம்பந்தமான முடிவு அது ரெசிடென்ட் அசம்பிளி கிட்ட ஒரு கன்சல்ட் பண்ணி அந்த கன்சல்டேஷன் பேஸ் பண்ணி தான் எடுக்கணும்னு சொல்றாங்க. ஆனா இந்த கன்சல்டேஷன்லாம் நடக்காம கடந்த ஒரு 4-5 வருஷமா எடுத்தோம் கவுத்தோன்னு நிலம் விற்கிறது, எக்ஸ்சேஞ்ச் பண்றது, இப்படி லீஸ் கொடுக்கறது, இப்படி நடந்துகிட்டே இருக்கு. 2021 இருந்து ஜெயந்தி ரவின்னு ஒரு செக்ரட்டரி ஐஏஎஸ் ஆஃபீஸர் அங்க வந்திருக்காங்க. அவங்க வந்ததுக்கு அப்புறம் நிறைய ரூல்ஸ் வந்து ஆர்பிட்டரியா நடந்துகிட்டு இருக்கு. அதுல முக்கியமானது வந்து நாங்க இன்னைக்கு ஐஐடிக்கு கொடுக்க வந்திருந்தாலும் வேலை ஐஜி சார் வந்து ஒரு விஷயம் கேட்டாரு, வேற என்ன மாதிரி எல்லாம் அங்க வந்து இங்க லேண்ட் வயலேஷன் நடக்குது அப்படின்னு. நாங்க வந்து அங்க ஆரோ ஆர்ச்சர்ட்னு சொல்ற திருச்சிற்றம்பலம் கூட்ரோடு பக்கத்துல அந்த இடத்துல வந்து ஒரு டால் பிளாசா வருது. 2009 அந்த டால் பிளாசா வர்றதுக்கு அவங்க ஹைவேஸ் வந்து நிலம் வாங்குறாங்க. அந்த நிலத்தை கையகப்படுத்தும் போது அவங்க வந்து ஒரு நஷ்ட ஈடாவே 125 ரூபாய் சதுரடிக்கு கொடுக்குறாங்க. அந்த மார்க்கெட் வேல்யூவா அவங்க முடிவு பண்றாங்க அன்னைக்கு 125 ரூபாய் சதுரடின்னு. அந்த 125 ரூபாய் சதுரடிக்கு பண்ண அதே சர்வே நம்பரை அந்த 2009 இருந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 18 வருஷம் கழிச்சு அவங்க 2023 திரும்ப விற்கிறாங்க. அப்ப அவங்க என்ன ரேட்டுக்கு விற்கிறாங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது 16 ரூபாய் சதுரடின்னு விற்கிறாங்க. இங்க இருந்து இன்னொருத்தவங்களுக்கு கை மாத்தும் போது அந்த 16 ரூபாய்க்கு டோல் பிளாசா முடிஞ்சிருச்சுங்க. அது எடுத்துடுறாங்க அந்த சர்வே நம்பரு. அதை ஒட்டி இருக்கிற பக்கத்துல இருக்கிற நிலமே அந்த சர்வே, அதான் பெரிய சர்வேயா இருந்தது. சர்வே நிலத்துல ஒரு பார்ட் டோல் பிளாசாக்கு போயிருக்கு, மீதியில 16 ரூபாய் சதுரடின்னு வாங்குறாங்க. அதை இன்னொருத்தவங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. அந்த எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வாங்கினவரு வெறும் 3 மாசத்துல 6000 ரூபாய் சதுரடிக்கு விற்கிறாரு. அப்ப எவ்வளவு வருமானம் இங்க நஷ்டம் ஆயிருக்கணும் நம்மளோட ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு. அதையும் சேர்த்து சொல்லியிருக்கோம். இது மாதிரி தொடர்ச்சியா வந்து ஒரு 18ல இருந்து 23 லேண்ட் எக்ஸ்சேஞ்ச் நடந்திருக்கு. இதை பத்தி வந்து வானூர்லயும் நாங்க வந்து ஃபைல் பண்ணியிருக்கோம். விழுப்புரம் எஸ்பி ஆஃபீஸ்லயும் புகார் கொடுத்துருக்கோம். அதை பத்தியும் ஒரு விசாரிக்கிறேன்னு இன்னைக்கு சொல்லியிருக்காரு. இப்ப ரீசெண்டா இன்னொரு கேஸ் ஒண்ணு நடந்தது. அது வந்து
சம்பத்னு ஒருத்தர் வந்து கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தரோட சேர்ந்து ஒரு இது நடக்குது. இது எப்படி நடக்குதுன்னா, ஆரோவில்ல இந்த கவர்னிங் போர்டு கீழே, கவர்னிங் கவுன்சில் கீழே, கவர்னிங் பாடி கீழே ஒரு லேண்ட் போர்டு இருக்கு. அந்த லேண்ட் போர்டு மெம்பரா இவர் இருக்காரு, கிருஷ்ணமூர்த்தின்றவர். அவர் என்ன பண்றாரு, அவரோட ஸ்கூல்ல படிச்ச யாரோ ஒரு ஃப்ரெண்டுன்ற ஒருத்தருக்கு சம்பத்னு ஒருத்தருக்கு ஒரு நிலத்தை வாங்கி ஒரு நிலத்தை ஆரோவில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுது. அந்த சம்பத் என்ன பண்றாரு, அதுக்கப்புறம் கிருஷ்ணபிரியன் ஒருத்தருக்கு ஆரோவில்ல இருந்து வாங்கின நிலத்தை விற்கிறாரு. அந்த கிருஷ்ணபிரியன் யாருன்னா கிருஷ்ணமூர்த்தியோட பையனே. அவரே வந்து அந்த கிருஷ்ணமூர்த்தி லேண்ட் போர்டுல இருக்கிறவரே இந்த எக்ஸ்சேஞ்சுக்கும் விட்னஸ் போடுறாரு, கையெழுத்து. பையனுக்கு மாத்திர லேண்ட்லயும் விட்னஸ் போடுறாரு. இதை பத்தியும் ஒரு புகார் கொடுத்துருக்கோம். அது புகார் கொடுத்ததுக்கு அப்புறம் கிருஷ்ணமூர்த்தின்றவரை லேண்ட் போர்டுல இருந்து அதுல இருந்து தூக்கிட்டாங்க. ஆனா அது மட்டும் பத்தாது, சரியான நடவடிக்கை எடுத்து ஒரு கிரிமினல் ஆக்ஷன் நடக்கணும். கொடுத்துருக்கோம். கிரிமினல் கொல்யூஷனுக்கு லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். ஆனா லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் வந்து எந்த ஆக்ஷனும் எடுக்கல. 33 வருஷம் லீஸ் போட்டிருக்காங்க இந்த டீடை. இந்த 33 வருஷம் கழிச்சு ஆரோவில் என்ன பண்ணோம்னா எக்ஸ்டெண்ட் பண்ணோமா 33 வருஷத்துக்கு. ஐஐடிக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணலனா, ஆமா 66 வருஷம் ஆயிடுது. எக்ஸ்டெண்ட் பண்ணல, எங்களுக்கு இல்ல நிலம் திரும்ப வேணும், நீ ஒழுங்கா நடத்தல, நீ சரியா நீ ட்ரீட் பண்ணல, இண்டஸ்ட்ரியல் எஃப்ளூயன்ட் ஆயிட்டு இருக்கு, நீ மாறா பண்ணிட்டு இருக்குன்னு பிரச்சனை பண்ணாங்கன்னா அந்த ஸ்ட்ரக்சர் காஸ்ட் எல்லாம் இருக்குல்ல, ஐஐடி என்னென்ன காஸ்ட் கட்டியிருக்கோம், அவன் டிமாண்ட் பண்றத காசு கொடுக்கணுமா? யார் கொடுக்கணும்? ஆரோவில். அவங்க சொத்துக்கே காசு கொடுக்கணுமா? காசு கொடுத்து அப்புறம் சொத்தை எடுத்துக்கணுமா? இதோட அயோக்கியத்தனம் எங்கேயும் பார்க்க முடியாது. 66 வருஷத்துக்கு எடுத்துக்கிட்டாங்க. 33 + 33 எடுத்துட்டாங்க. இந்த லேண்ட் இவ்வளோ பெரிய டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி நடக்குது. அந்த டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டியில இவன் பில்டிங் கட்டலாம் போட்டான். நான் பில்டிங் கட்டுவேன், கெஸ்ட் ஹவுஸ் கட்டுவேன், எல்லாம் பண்ணுவேன்ட்டான். இண்டஸ்ட்ரியை கொண்டு வருவேன், தொழிற்சாலைக்கு கொடுப்பேன்ட்டான். இப்படி கொடுத்துட்டானா ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கும் அம்போலு, ஆரோவிலுக்கு ஃபுல்லா நாமம். வணக்கம், அனந்து. நான் இயற்கை விவசாயிகளோட ஒர்க் பண்ணுறோம், இயற்கை ஆர்வலர். இந்த ஆர்வலில் பல பிரச்சனைகள் இருக்குது. இவங்கெல்லாம் சொன்ன மாதிரி ஒரு மேஜர் பிரச்சனை, அது வெளியில் எல்லா இடத்துலையுமே ஒரு பேட் பிரசிடென்ட் செட் பண்ணக்கூடியதாக இருக்கிறது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்போ பாரு உங்களுக்கு ஏன் ஒரு விவசாய நிலத்து மேலே தான் கண் இருக்குது. உங்களுக்கு இண்டஸ்ட்ரி அமைக்கணும்னு இதே ஐஐடிக்கு வேற ஒரு 3 இடத்துல 100 ஏக்கர் இவங்கள்ட்ட இருந்து இருக்குது. அவங்களுக்கே வேற இடம் இருக்குது, வேற தரிசா யூஸே ஆகாத நிலங்கள் எவ்வளவோ இருக்கு இல்லையா, அதில் எடுத்து இது பண்ணலாம்ல. இப்போ ஒரு 50 வருஷமாக இயங்கி கொண்டு வரும் ஒரு சிறப்பான ஒரு இயற்கை பண்ணை இது அன்னபூர்ணா ஃபார்ம்ஸ். எந்த 50 வருஷம் பின்னாடிலே நடந்துட்டு இருக்கிற ஒரு ஃபேண்டாஸ்டிக் ஆர்கானிக் ஃபார்ம். நிறைய பேருக்கு முன்னோடியா இருந்த ஒரு இடம். முதல்ல நம்மளுக்கு மில்லட்ஸ் சிறுதானியங்கள் திருப்பி வழிமுறை கொண்டு வரத்துக்கு சிறப்பான முன்னோடியா இருந்த ஒரு இடம். அப்படிப்பட்ட ஒரு இடத்த தான் திருப்பி நம்ம அதுலேருந்து பிடிக்கி ஒரு 100 ஏக்கர்ல எடுத்து இவங்க ஐஐடிக்கு கொடுத்து, அதுக்கு பின்னாடி நிறைய பிரச்சனைகள் இருக்குன்றது வேற விஷயம். அப்படி கொடுக்கணுமா? அவர்களுக்கு வேற இடமே கிடைக்காதா? ஐஐடிக்கு ஃபர்ஸ்ட் இதுல என்ன முகாந்திரம் இருக்கு, என்ன ரைட் இருக்கு? இல்லைன்னா அவங்களுக்கு என்ன மாரல் ரைட்டும் கிடையாது, அவங்களுக்கு டெக்னிக்கல் ரைட்டும் கிடையாது. ஆர்கானிக் ஃபார்மிங் அவங்க இங்க வந்து ஒரு கம்போஸ்டிங் பண்றாங்களான்னு கேளுங்க, இங்க ஒரு ஆர்கானிக் கார்டன் வச்சிருக்காங்களான்னு கேளுங்க, இல்லைன்னா ஒரு ஆர்கானிக் ஃபுட் அவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கோ ஸ்டாஃப்கோ கொடுக்குறாங்களாங்க, எதுவுமே கிடையாது. ஸோ அப்போ திடீர்னு வந்து இந்த இடத்துல சஸ்டைனபிலிட்டியை பத்தி ஒருத்தர் இன்னொருத்தருக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இது ஆரோவில் ஐஐடிக்கு சொல்லி கொடுக்கணும். ஐஐடி அங்கே வந்து பண்ண வேண்டிய நெசசிட்டி இல்லை. சஸ்டைனபிலிட்டி சென்டர் அப்படின்னு சொல்றதே தப்பு. அதுக்கு ஒரு 100 ஏக்கரான இயற்கை பண்ணையை நாசம் பண்றது தப்பு. அங்கே நிறைய மரங்களை அழிக்கிறது தப்பு. அதாவது ஆக்சுவலி டெஸ்ட்ராயிங் ஆரோவில். நம்ம என்ன சொல்றோம்னா, 1 project by 1 project, 1 person by 1 person, 1 visa by 1 visa. அப்படிதான் நடக்குது. 1 tree by 1 tree அங்க நடந்துட்டு இருக்கு. இந்த 1 visa by 1 visa சொல்றேன்னா அது அடுத்த பிரச்சனை. அதையும் நம்ம யோசிக்கணும். இப்போ இவர்கள்லாம் நிறைய பேர் பல நாடுகள்ல இருந்து வந்து நம்ம ஹியூமானிட்டிக்காக, மனித குலத்துக்காக நடக்கும் ஒரு பெரிய எக்ஸ்பெரிமெண்ட் இது. ஒரு ஆல்டர்னேட் எக்ஸ்பெரிமெண்ட், எக்கலாஜிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு சொல்றோம். அப்போ அந்த மாற்று வழிகளுக்கான மாற்று பாதையை அமைக்க ஒரு இடத்துல நீங்க என்ன பண்றீங்க? இன்னைக்கு இந்த கேள்வி கேட்டாங்கன்னா 60 நாடுகள்ல இருந்து வந்திருக்காங்க, பல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியாவிலே முதல் இயற்கை பண்ணி அங்கதான் நடந்துச்சு, அதுக்கான ட்ரைனிங் அங்கதான் நடந்துச்சு. எக்கோ ஃப்ரெண்ட்லி பில்டிங் நடக்கணும்னா அங்கதான் நடந்திருக்கு. வாட்டர் ஷெட் ப்ராஜெக்ட்ஸ் அங்கதான் நடந்திருக்கு. பொட்டானிக்கல் ப்ராஜெக்ட்ஸ் அங்கதான் நடந்திருக்கு. சீட் சேவிங் அங்கதான் ஆரம்பிச்சிருக்கு. அப்படிப்பட்ட இடத்துல உலக அளவுல இருந்து எல்லா இடத்துல இருந்து வந்த பல அறிவுகள், ஆளுமைகள் வந்திருந்தாங்க. இப்ப அவங்க யாருமே கேள்வி கேட்க முடியாது. அதனாலதான் நம்ம நாட்டு மக்கள் நாம கேட்கணும், அவங்க கேட்டாங்கன்னு அவங்க நாட்டுக்கு அனுப்பிடுறாங்க. இது ஒரு பெரிய இமோஷனல் கிரைசிஸ். அங்க எக்கலாஜிக்கல் கிரைசிஸ் இருக்கு, பொலிட்டிக்கல் கிரைசிஸ் இருக்கு, எக்கனாமிக் கிரைசிஸ் இருக்கு. இந்த இமோஷனல் கிரைசிஸ் அங்க ஒரு பெரிய லெவல்ல இருக்கு. இது எல்லாத்தையுமே நம்ம இதை பத்தி எடுத்துட்டு போய் வெளியில சொல்லணும். இது எல்லாத்தையுமே தடுக்கணும். அது வந்து மிக மிக அவசியம். தமிழக மக்களின் அபிமான தங்கமயிலில் ஆனந்தம் பொங்கும் பொன்னான ஆடி கொண்டாட்டம் தொடங்கியாச்சு. தங்கம் கிராமுக்கு 300 முதல் 600 வரை தள்ளுபடி. இச்சலுகை ஜூலை 31 வரை மட்டுமே. தங்கம் வாங்க, தங்கமயிலுக்கு வாங்க.